வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்குத்தான். தமிழக அரசு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் புதிய கட்டுப்பாடுகளும் மாற்றங்களும் அமலுக்கு வரப்போகின்றன. குறிப்பாக ஒரு 3 வேலைகளை நீங்கள் உடனடியாக செக் பண்ணி சரி செய்ய வேண்டும். இல்லையென்றால் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம். அப்படி என்ன 3 வேலைகள்? வாங்க விவரமா பார்க்கலாம். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் ரேஷன் கடைகளில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கவும், தகுதியானவர்களுக்கு மட்டுமே பொருட்கள் சேர வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசு இந்த அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளது. அந்த 3 முக்கியமான விஷயங்கள் இதோ. முதல் விஷயம், கைரேகை பதிவு, பயோமெட்ரிக் அப்டேட். நீண்ட நாட்களாக ரேஷன் கடைக்குச் சென்று பொருட்கள் வாங்காத கார்டுகளை முடக்கும் பணிகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக ஒருமுறை கூட பொருட்கள் வாங்காத கார்டுகள் போலியானவை என கருதப்பட்டு ரத்து செய்யப்படலாம். இதை தவிர்க்க நீங்கள் ரேஷன் கடைக்குச் சென்று உங்கள் கைரேகையை பதிவு செய்து கார்டை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம். இல்லையென்றால் அடுத்தடுத்த மாதங்களில் இலவச அரிசி மற்றும் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காது. இரண்டாவது விஷயம், ஆதார் சரிபார்ப்பு, ஆதார் வெரிஃபிகேஷன். உங்கள் ஸ்மார்ட் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். பல குடும்பங்களில் இறந்தவர்களின் பெயர்கள் அல்லது வெளியூர் சென்றவர்களின் பெயர்கள் இன்னும் நீக்கப்படாமல் உள்ளன. இதில் முரண்பாடுகள் இருந்தால் நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது பயோமெட்ரிக் முறையில் சிக்கல் வர வாய்ப்புள்ளது. இதை சரி செய்ய ஏப்ரல் 1 முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. மூன்றாவது விஷயம், டிஜிட்டல் ரசீது மற்றும் நேரம் மாற்றம். இனி ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் எடையை சரியாக உறுதி செய்ய புதிய டிஜிட்டல் முறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. நீங்கள் பொருட்கள் வாங்கியவுடனே உங்கள் மொபைலுக்கு ரசீது SMS வந்துவிடும். அது மட்டுமில்லாமல் கோடை காலத்தை முன்னிட்டு ரேஷன் கடைகள் செயல்படும் நேரத்திலும் சிறு மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 3 விஷயங்களையும் உடனடியாக கவனித்து உங்கள் ஸ்மார்ட் கார்டை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க. இதுபோல பயனுள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.